துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலா சொல்றாங்க, அண்ணன் நம்மக்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தான் அவங்களா போய் பார்த்து அந்த பொண்ணை ஓகே பண்ணி எல்லாமே இப்போ முடிவு பண்ணிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கு. அண்ணன் ரொம்பவே பாவம், நம்ம தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், ஆனால் இது ரொம்பவே பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப தப்பு தான், நாம் தான் பார்த்து எல்லாமே பண்ணியிருக்கணும், இருந்தாலுமே ஆனால் அண்ணன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. சரிங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அவங்க வர்ற டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலா போயிட்டு சோழன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பால் பாக்கெட்டு, டீ தூள், அப்புறம் ஸ்நாக்ஸ், அவங்க சாப்பிட்றதுக்கான ஸ்வீட்டு, மிக்சரு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இன்னும் ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே, அப்புறம் சாம்பிராணி போடுறதுக்காக சாம்பிராணி வாங்கிட்டு வந்துருங்க, ஊதுபத்தி வாங்கிட்டு வந்துருங்க, வீடெல்லாம் அப்புறம் வாசனையாக இருக்கும், காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறதெல்லாம் கேட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, என்னடா இது, லிஸ்ட்டு அப்படியே ரொம்ப நீண்டுகிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, எங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலைங்க, பாண்டி தான் இதை ரொம்ப பொறுப்பாக செய்வான், அவனே போயிட்டு வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா அதுக்கு முறைக்கிறாங்க, ஏங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி இதெல்லாம் அண்ணனோட பணம் செலவாயிடும்ல, அதனால தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவோ சரி, நீங்கள் வந்து கிச்சனில் பாத்திரத்தை கழுவுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க போங்க, இவ்வளோ நேரம் கழுவுனல, ஏற்கனவே பாத்திரம் பாதி கழுவி வச்சுருக்கேன், நீங்களே போயிட்டு கழுவுங்க, வர்றவங்க வீடை மட்டும்தான் பார்க்குவாங்க, யாராவது கிச்சன் எல்லாம் போயிட்டு பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாராவது வர்றவங்க ஹால்லே இருந்துட்டு போயிடுவாங்களா, வீடெல்லாம் சுற்றி பார்க்க மாட்டாங்களா, அப்போ கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, சரி நீங்கள் இந்த வேலை தான் பார்க்கலல்ல, வீடாவது க்ளீன் பண்ணி பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் பெருக்கிட்டு இருக்கிற டைமில் ஃபோன் வருது. அப்போது ஐயோ காயுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா, என்ன காயுமாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காய் இல்லைங்க, காயத்ரி, காயுமா என் பஸ் ஸ்டாண்டு பூரா அவள் தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. அடுத்து கால் பண்ணிவிட்டு காயத்ரி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கடலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து போயிட்டுறாங்க. அப்போ வந்து காயத்ரி கிட்ட, என்ன காயத்ரி எப்படி இருக்க, எங்கே இருக்க, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா வீடு பெருக்கலான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்துட்டு அவங்க பேசுகிறத கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சோழன் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது நமக்கு, ஆனால் சோழன் அதையும் தாண்டி இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது காயத்ரி கேட்குறாங்க சோழன்கிட்ட, சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இன்னும் சாப்பிடல, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் வேலைக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, வீட்டில் ஒரு வேலை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. மீட் பண்ணலாம், இல்லைங்க இன்னைக்கு மீட் பண்ண முடியாது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நிலாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ. ஏன் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தெரியுது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய மாட்டேந்தே டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவை கடுப்பேற்றுறதுக்காக. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணும், நான் அடிக்கடிக்கு கால் பண்ணி கேட்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க காயுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்து நம்ம சரிங்க எப்பயும் போல் நாளைக்கு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சோழன். அப்போது நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்போ வந்து தொடப்பத்தை கீழே போட்டுட்டு போகிறாங்க. ஏங்க இந்த மாதிரி கடுப்பாக போட்டு போகிறீங்க, நீங்கள் ஒழுங்காக வீடை பெருக்குங்க, கடலை போட்டுட்டு மொக்கை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும் பாத்திரத்தை ரொம்ப கீழே போட்டு தடாபுடன்னு சவுண்டு கேட்குற மாதிரி, எரிச்சல் ஆகிற மாதிரி வேணும்னே பாத்திரத்தெல்லாம் சிங்கில் தூக்கி போடுறாங்க நிலா. அப்போ வந்து நிலா, ஐயோ இவ்வளோ சவுண்டு வருதே, சரிங்க காயத்ரி, நான் காலையில் எப்பயும் போல் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நிலா ரொம்பவே கடுப்பாகி பார்க்குறத பார்த்துட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க, கடுப்பாகிறியா, கடுப்பாக எனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசில் நினச்சிக்கிறாங்க.
வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுட்ருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக. அப்ப வந்து நடேசன்கிட்ட சொல்றாங்க, "ஏன் இவ்ளோ லேட்டா என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் ரெடியா இருந்திருப்பேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு இப்ப ரெடி ஆகுங்கன்னு" சொல்றாங்க. "இந்த மாரி விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடாதாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாண்டி உடனே, "முன்கூட்டியே சொன்னா மட்டும் என்ன பண்ணிட்டு போறீங்க? சொல்லப்போனா நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பாண்டி திட்டுறாங்க. அடுத்து நிலா வந்து சொல்றாங்க, "சரிங்க, என்னவோ ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வர்ற டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சேரன் அண்ணா வெளியவே வீட வாசலவே பார்த்துட்ருக்காங்க. "அண்ணே, என்னண்ணே இப்படி வெயிட் பண்ணிட்டுருக்க? வர்ற டைமுக்கு வருவாங்க. வாங்கண்ணே. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட சொல்லாமயே கமுக்கமா இந்த வேலைய பார்த்துருக்கல்ல, எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு என்கிட்ட சொல்லியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. வந்ததும், "வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள உட்காருவீங்க வாங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைம்ல, "யாருடா இது? பொண்ணு அப்பா, அம்மா, பொண்ணோட அக்காவோ, அண்ணியோ இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணவே பார்த்து 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப வந்து, "இதுதான் வீடா? வீடு இதெல்லாம் சொந்த வீடு தான்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. அவங்க சந்தேகமா பார்க்கறத பார்த்துட்டு நடேசன், "ஏங்க ஏங்க இது கண்டிப்பா சொந்த வீடு தான். அதுவும் பின்னாடி இருக்கிற தோட்டம் எல்லாம் எங்களுது தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு காஃபி, டீ குடுக்க சொல்லி நடேசன் சொல்றாங்க. உடனே நிலா போயிட்டு காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப வந்து அ பொண்ணு வந்து எல்லா வீட சுத்தி சுத்தி பாக்குது. அத பார்த்துட்டு நிலா, "எங்க வாங்க வீட காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. 2 ரூமையும் பார்த்துட்டு கிச்சன் எல்லாம் பார்த்துட்டுருக்கு. அப்ப சொல்லன்னு சொல்றாங்க, "கல்யாணம் ஆகுற டைம்ல எல்லா பொருளையும் வாங்கி போட்டுர்றோம். நீ கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து, நீங்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்லருந்து கேட்குறாங்க. அப்ப வந்து, "இது சோழன் தம்பி, பாண்டி 2வது தம்பி, பல்லவன் இது 3வது தம்பி, சோழனோட ஒய்ஃப் தான் இது." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ காமிக்கிறாங்க. அப்ப வந்து, "பொண்ணு வீட்ல நீங்க யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, "இதுதான் நானு, பொண்ணோட அம்மா, அப்பா. அது பொண்ணோட அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து, "இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பொண்ணோட அக்காவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. "இல்ல, நான் தான் பொண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "ஆமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நானு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். டிவோர்ஸ் ஆனதுமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன டிவோர்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து புரோக்கர் சொல்றாங்க, "என்ன தம்பி, வீட்ல யார்கிட்டயும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லண்ணே, நான் சொல்லிக்கிறேன். நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி, நானே இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். எனக்கு டிவோர்ஸ் ஆகப்போது. இனிமே குடுத்துருக்கேன். இனிமே தான் 6 மாசத்துல வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இப்போ 3 வருஷமா எங்க வீட்ல தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாண்டி கணக்கு போட்டு, "என்ன ஆக்சுவலா அண்ணனோட பெரிய பொண்ணு போலயே 4 வருஷம் பெருசாட்டுக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உங்க வயசு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 35 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனதுமே ரொம்பவே குழப்பத்திலே இருக்காங்க. அப்போ பொண்ணு வீட்ல இருந்து, "சரி, வரப்போற வெள்ளிக்கிழமை நிச்சயம் வச்சுக்கலான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. பெரியவங்களா இருந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நடேசன கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நடேசன் என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து எ இப்படி தான் இருப்பாங்க பெரியவங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து சோழன் சேரன வழிமறைச்சு, "எங்கண்ண போற? எஸ்கேப் ஆக பார்க்குறியா? நில்லுண்ண நீ தண்ணியெல்லாம் அப்புறமா குடிச்சுப்ப." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னண்ண உனக்கு அவசரம் கல்யாணத்துல இப்போ? எதுக்காக இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்ளோ அவசரப்படுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திட்டுறாங்க. "ஆமாண்ணே, அதுவும் இல்லாம உன்னோட மூத்த பொண்ணுண்ணே 4 வருஷம். எதுக்கு நான் இப்படி அவசரப்படுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எனக்கு கல்யாணம் ஆகுறதுல உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லையாடா? நீங்க தானே ரொம்ப ஆசைப்பட்டீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்ணே, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்குன்னு இப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏன்டா இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லி, "டிவோர்ஸ் ஆன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதுனாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. உன்னோட மூத்த பொண்ணு டிவோர்ஸ் ஆனது. ஆனா உனக்கு இது கல்யாணம் இல்ல. நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கூட பரவாயில்லையே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து நிலா சொல்றாங்க, "ஆமாண்ணே, டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்றதுனால பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க பண்ற இதுல ஏதோ அவசரம் இருக்கு. அதுதான் சந்தேகமா இருக்கு. இன்னும் நம்ம போயிட்டு வீட கூட பார்க்கல. ஆனா அவங்க வீட பார்த்துட்டு இவ்ளோ
அவசரப்படுறாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸும் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, நிலா சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. இவ்வளோ அவசரமாக அவங்களுக்கு டிவோர்ஸ் கூட இன்னும் கிடைக்கல, கிடைச்ச அப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கா எப்படி இப்படி அவசரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சோழனுக்கும் சந்தேகம் வருது. நிலா சொல்கிறாங்க, ஆமாண்ணே, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது, பொண்ணு வீடை கூட நம்ம இன்னும் பார்க்கல, இது வேண்டான்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்ன, பொண்ணு வீடு தானே பார்க்கல, இன்னும் நிச்சயம் பண்ண போகிறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டில் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.